நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காரியமே கெட்டுடுச்சுப்பா. பரமேஸ்வரா, என்ன சொல்ற? தடங்கள், ஏதோ ஒரு சக்தி என்னோட ஏவலை அழிச்சிடுச்சுப்பா. கூடாது, அது நடக்க கூடாது. அந்த காஞ்சனா அழியணும். காஞ்சனா நம்ம தீனாவை கல்யாணம் பண்ணினா அதை விட அவன் நம்ம குடும்பத்துக்கு வேற இல்லை. அவ உயிரோட இருக்கக்கூடாது பரமேஸ்வரா, இருக்கக்கூடாது. முயற்சி பண்றப்பா. முயற்சி பண்ணாத, முடி முடி. அவர் சாகும் போது தாத்தா தாத்தான்னு அதர்ற சத்தம் என் காதுல கேட்கணும். கேக்கும்பா, கண்டிப்பா கேக்கும். தாத்தா, யாரு? நான் காஞ்சனா வந்திருக்கேன். தாத்தா வாங்க, நான் வரேன் தாத்தா. வாங்க. இவ கழுத்த போயிட்டு வெளியே களை தாத்துறா. ஏன் தாத்தா கத்துறீங்க? ஹாய் காஞ்சனா, எப்படி இருக்க? என்ன திடீர்னு இந்த பக்கம்? வீட்டுக்குள்ளே விஷப்பாம்பா. பரவாயில்ல விடு, தாத்தா தானே திட்டுறாரு, பரவாயில்ல. நீ இருக்கா உனக்கு அவரு தைரியம் ஆயிடுச்சோ? வா. ஏன் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவ, நான் வரக்கூடாதா? என் சித்தி, நீ எப்ப வேணாலும் இங்க வரலாமா. உன்னை தடுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் இல்ல. ஆனா தாத்தாவுக்கு தான் பிடிக்கல. ஏன் தாத்தா, நான் என்ன தப்பு பண்ணேன் தாத்தா? நான் ஏன் வெளியே போகணும்? என் விரோதி குடும்பம் என் பேரனோட சுத்திக்கிட்டு தெரியுறியா? இந்த பாரு, என் பேரனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்னு கனவுலே நினைக்காத. என் பரம்பரையும் பரம்பரையும் ஜென்ம விரோதி. ஜென்ம விரோதி. விரோதம் தான் மாறாது. கல்யாணம் நடந்தா எல்லாம் சரியாயிரும் தாத்தா. நகையா? எப்படிடா? எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? இந்த கல்யாணம் நடக்கும் தாத்தா. எப்படி நடக்கும்? நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. சரி, ஓகே. இந்த கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, உங்களை நடக்க வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு நான் ஒரு ஏற்பாடோட வந்திருக்கேன். ஏற்பாடா? என்ன ஏற்பாடு? ஒரு ஆளை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். பிரியா, பிரியா, வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. இவங்க பேரு பிரியா. இவங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட். அப்படின்னா? வணக்கம் தாத்தா, உங்களுக்கு பெராலிட்டிக் அட்டாக் ஆயிருக்கு. இந்த வீட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமம் எடுத்திருந்தாங்கன்னா எப்பவோ உங்களை குணப்படுத்தி இருக்கலாம். ஆனா யாரும் அதை செய்யல. பாவம், எங்க குடும்பத்தை கரிச்சு கொட்டுறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருந்திருக்கு போல இருக்கு. எங்க அப்பா பிடிவாதக்காரன்னு உனக்கு தெரியாதா? நாட்டு வைத்தியமே போதும்னு சொன்னாரு. அது சரியான பலனை கொடுக்கல. தாத்தா, இவங்க பிசியோதெரபி படிச்சிருக்காங்க. உங்க உடம்ப மசாஜ் பண்ணி நாடி நரம்புங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து
உங்களை குணப்படுத்த போறாங்க. முடியாது. அதெல்லாம் எதுக்கு? வாங்க இங்க. தாத்தா, உங்களுக்கு ஐஸ் வைக்கணும்னோ உங்க மனச மாத்தணும்னோ நான் இத பண்ணல. நீங்க குணமான பிறகு கூட நீங்க என்ன தாராளமா உங்க எதிரியா பார்க்கலாம். தீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் பொய் சொல்லல தாத்தா, இது நிஜம். இந்த காஞ்சனாவுக்கு உங்க மேல உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கு. உங்களுக்கு சின்ன வயசா இருக்கும்போது வருஷா வருஷம் ஜல்லிக்கட்டுல நீங்க தான் அலங்காநல்லூர் காளை அடக்குவீங்கன்னு என் தாத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவு துடிப்பா இருந்திருக்கீங்க. இப்போ இப்படி நீங்க இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது தாத்தா. எனக்கு யார் மேலயும் எந்த பகையும் கிடையாது. என் தாத்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். இன்னும் ஏன் இந்த நரக வேதனை உங்களுக்கு? தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கோங்க. பழைய ஸ்ரீகண்டனா மாறுங்க. எங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காகவாது நீங்க மறுபடியும் எந்திரிச்சு நடக்கணும்ல. பிரியா, you can start your treatment. இப்பே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் தீனா, இவர் யாரு? இது எங்க முப்பாட்டம் போட்டோ. பேரு ஏதோ சிங்கமோ புலியோ. துரசிங்கம்? ஆமாமா, நம்ம 2 பேர் குடும்ப பிரச்சனைக்கும் காரணமே இவர்தான், இந்த சிங்கம் தான். ஆனந்தன். கஞ்சனா, கஞ்சனா, என்னாச்சு கஞ்சனா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வர்ணா. ஸ்வர்ணா இல்ல, ஸ்வர்ணா. அப்படியும் கூப்பிடலாம், இப்படியும் கூப்பிடலாம். சரி, அதை விடு. நீ எவ்வளோ நேரம் தான் இதையே தனியா சொல்லிக்கிட்டு இருப்ப? நானும் கொஞ்சம் சொரியட்டுமா? சுரியரனா? அதான் நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிய, அதை சொல்றேன். நான் வாசிச்சிட்டு இருக்கேன். அதைத்தான் வாசிக்கணும். எனக்கும் ரொம்ப நாளா ஆசை, நானும் இதை வாசிக்கணும்னு. கொஞ்சம் கூட. நாளை நமதேன்னு படம் இருக்குல்ல, அதுல அவரு இதத்தான் வாசிச்சாரு. பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி நான் இத வாசிச்சா 7 சப்த கன்னிகைகளும் 7 பட்டு புடவைகளும் ஒன்னா குடும்பம்னு பாக்குறேனே. அம்மா ப்ளீஸ், நானும் வாசிக்கிறேம்மா. வாசிக்கலாம் வேண்டாம், வேணா ஆசைக்கு வச்சுக்கோங்க. நான் வாசிப்பேன். சரி, இந்தாங்க பாட்டி. இந்தா. ஏம்மா, இந்த தொப்பியை கொஞ்சம் போட்டுக்கலாமாம்மா? இருங்க, நானே வச்சு விடுறேன். நல்லா போட்டு விடு. நான் இப்படி சொல்லிடுறேன், நீ ஒரு ஸ்டில் எடு. சொரியறது இல்ல பாட்டி, வாசிக்கிறது வாசிக்கிறது. போஸ் கொடுங்க, அந்த ஆங்கிள் எடுக்கிறேன். ரெடி. நல்லா இருக்கா? ஹலோ ஹலோ, என்ன நடக்குது இங்க பாட்டி? என்ன பண்றீங்க? கண்ணால பாக்குறிய தெரியல? போதும் பாட்டி. சுந்தர். ஹே, எங்க போயிட்ட நீ? சுந்தர், ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் தீனா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவங்க முப்பாட்டனார் ஓவியம் ஒன்று இருந்தது. யூ நோ வாட்? அத வரைஞ்சது யார் தெரியுமா?
யாரு? ஆனந்தன். நிஜமாவா? ம், ஸ்ரீகண்ட குடும்பமும் உங்க குடும்பத்துக்கும் ஜென்ம விரோதியாச்சே. அப்புறம் எப்படி ஆனந்த் அந்த குடும்பத்து ஓவியத்தை வரைஞ்சிருக்க முடியும்? நிச்சயம் எங்க முப்பாட்டனார் குடும்பத்துக்கும் அவங்க முப்பாட்டனார் குடும்பத்துக்கும் ஏதோ கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. அவங்க சுமூகமா தான் இருந்திருக்காங்க. ம், அப்புறம் தான் ஏதோ சண்டை வந்து பிரிஞ்சிருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? அது கல்யாணமாவும் இருந்துக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அன்னைக்கு ராத்திரி சந்திச்ச பொம்பளை என்ன சொன்னுச்சு தெரியுமா? 200 வருஷத்துக்கு முன்னால நடந்த அந்த கதையில காஞ்சனாவுக்கும் துரைசிங்கத்துக்கும் திருமண ஏற்பாடு நடந்துச்சுன்னு சொன்னாங்க. நடுவுல வந்த ஆனந்தனாலதான் காஞ்சனா மனசு மாறி இருக்கு. அதுலதான் பிரச்சனை வந்திருக்கும். இந்த ஆனந்த் மட்டும் யாருன்னு தெரிஞ்சிட்டா இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா? ஆமா, அந்த ஆன்சர் அந்த ஆனந்தன் ஆர்ட் கேலரி பொண்ணுக்கு தெரியும் சுந்தர். ஆனா அவளை சந்திக்க முடியல. நாளைக்கு ட்ரை பண்ணலாம். காஞ்சனா, ஆ, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். ஏய், இன்னும் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாம்ல? நீ சொல்ற, யார் சொல்லணுமோ அவர் சொல்லலையே. ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாம். ரியலி? ரியலி? தேங்க் யூ. ஓகே, இனிமே நான் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ம்? சரி, நீ போய் பாட்டி கிட்டார் சொல்லிக் கொடு. கையை நீட்டி வைங்க. தலையை கொஞ்சம் நிமித்துங்க, கொஞ்சம் நிமித்துங்க. அப்படி அப்படி அப்படி. ட்ரை பண்ணுங்க. முடியும் முடியும், உங்களால முடியும். அப்படிதான் அப்படிதான். வாயை கொஞ்சம் அப்படியே மூடுங்க. நாக்க உள்ள தள்ளுங்க, நாக்க உள்ள தள்ளுங்க. அப்படிதான் அப்படிதான். அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. கையை நீட்டுங்க, விரல நீட்டுங்க. முடியும், உங்களால முடியும் முடியும். மெதுவா நீட்டுங்க. அப்படிதான் அப்படிதான். ஏய், யார் நீ? ஆ? பாமு 2 நாள் வீட்ல இல்லனா கண்டதுகெல்லாம் உள்ள வந்துடுதுங்க. பாமு யார் நீ? உன்னதான் கேக்குறேன், யார் நீ? கேக்குறல, நீ என்ன ஊமையா? ஆ? ஏய், வாயை திறந்து சொல்லு. அப்பா, அவங்க ஒரு பிசியோதெரபி டாக்டர்ப்பா. மாமாவை குணப்படுத்த தான் அவங்க வந்திருக்காங்க. யாரோட ஏற்பாடு இது? கேக்குறல, சொல்லுங்க. ஏ, இங்க என்ன நடக்குதுன்னு உன் ஜால்ரா உன்கிட்ட சொல்லவே இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்க. நான் நேரடியாவே கேக்குறேன், காஞ்சனா எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா? அவனா கட்டிக்கு போற பொண்ணு. அது நடக்கவே நடக்காது. அவங்க மேஜர், அவங்கள தடுக்க உன்னால முடியாது. கொன்னுடுவேன். இந்த ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம். அப்ப ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போற இல்ல தினா? ஆமா ஆமா. இல்ல இல்ல. அப்பா, நீங்க எப்படிப்பா காஞ்சனாவை வீட்டுக்குள்ள விட்டீங்க? அவ சிகிச்சை செய்ய சொன்னா நீங்க சரின்னு சொல்லிடுறதா? என்னப்பா இதெல்லாம்? இது ஒரு வகை தந்திரம் தான். அவ வழியிலே போய் அவளை தோக்கடிக்கும். அப்போ உங்களுக்கு என் மந்திர சக்தி மேல நம்பிக்கை இல்ல, அப்படித்தானே? பால, நீயும் உன் மந்திர சக்தியும். உன் மந்திர சக்தியால என்ன குணப்படுத்த முடிஞ்சா? அப்பா, நல்லது செய்யற அஷ்டமா சக்தியை பத்தி உனக்கு தெரியாது. கெட்டது செய்யற அஷ்டமா சக்தி தான் உனக்கு தெரியும். அப்பா, காற்றாத கண்ணுக்கு எதை கேட்கிற காஞ்சனாவை உன் மந்திர சக்தியால ஒன்றும் பண்ண முடியல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. என் கை வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். தீனா, அத்தை, காதலிக்கிறவங்க கிட்ட ஒரு தைரியம் இருக்கணும். அது கொஞ்சம் கூட உன்கிட்ட இல்லவே இல்ல. எப்ப உங்க அப்பாவை நீ எதிர்க்கிறியோ அப்பதான் நீ காஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமா சரியாயிடும். அப்படியே இருங்க. அப்படிதான், அப்படியே அப்படியே.
பார்த்து பார்த்து அப்படியே சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். கொஞ்சம் நிமித்துங்க, கொஞ்சம் பார்த்து முடியும். பார்த்து பார்த்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஞ்சனா, உன்னை விட மாட்டேன். உன்னை நான் அடைஞ்சே தீருவேன். நீ எதிர்பார்க்கிற குலதெய்வ கோவில நான் திறக்க விடவே மாட்டேன். காஞ்சனா, காஞ்சனா, எவ்வளவு அழகா இருக்கு. உன்னை அடையாம நான் விடவே மாட்டேன். நீ எனக்கு தான். What's happening? காஞ்சனா, மை லவர். What's happening? காஞ்சனா,